ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்திலும் அவருக்கு பிரியமான பாதையிலும் நடத்துவாராக. நீங்கள் மன ரம்யமாய் இருப்பீர்களாக. இன்றைய தினத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு தியானித்து விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தினுடைய முதல் நிறைய வசனங்களிலே பார்த்தால், ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு தூரம் போன, அல்லாவிட்டால் அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட அபாக்கியமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று வரிசையாய் சொல்லியிருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் அனுபவிக்க வேண்டி வந்தால் ரொம்ப கொடூரமாக இருக்கும். கர்த்தரை விட்டு தூரமாக விலகி போனவர்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அங்கே நிறைய சொல்லியிருக்கிறது. வாசிக்கும் போது பயந்து போனேன். இப்படியெல்லாம் நடக்கக்கூடும். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடும். ஆனால் அந்த பயங்கரங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு 18ஆம் வசனத்தில் எவ்வளவு அருமையாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம் மிகுந்தவர் சொல்லியிருக்கிறது. அவருடைய இரக்கம் அல்லவோ அவரை நமக்காக சிலுவைக்கு கொண்டு போனது. அவருடைய இரக்கம் அல்லவோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடிக்கப்பட்டவர். அவருடைய இரக்கம் அல்லவோ கல்வாரி சிலுவையில அல்லேலூயா பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னது. அவருடைய இரக்கமும் மன உருக்கம் அல்லவோ எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தது. இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறது அவருடைய இரக்கம் அல்லவா. அப்படிப்பட்ட இரக்கத்தை கொண்ட தேவன் 18ஆம் வசனத்தை சொன்னார். ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஓ அல்லேலூயா. உங்களுக்கு இறங்கும்படி, என்கிட்ட வரமாட்டாளா, என்கிட்ட வரமாட்டானா, இந்த பிள்ளை என்கிட்ட வராதா என்று சொல்லி ஒவ்வொருக்காய் அவரை விட்டு விலகி போனவர்கள், அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவரை கண்டுகொள்ளாதவர்கள், இப்படிப்பட்டதான சகலரை குறித்து, அதாவது இதற்கு முன்பதாக சொன்ன வசனங்களில் காணப்படுகிற குணங்களை உடைய அத்தனை பேரையும் குறித்து அவர் என்ன சொல்கிறார்? இந்த குறிப்பிட்ட நபர் என்ன இடத்துல வரமாட்டாரா, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். வசனத்தை கேட்கிற இந்த கால வேளையில உங்களுக்கு இறங்கும்படி, ஒருவேளை அவரை விட்டு தூரம் போயிருந்தால், ஜெபத்திலே தூரம் போயிருந்தால், வேத வாசிப்பத்திலே தூரம் போயிருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தூரமாய் போயிருந்தால், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறதுல தூரமாய் போயிருந்தால், விசுவாசிகளின் ஐக்கியத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தால், ஏதாகிலும் விதத்தில் அவரை விட்டு தூரம் போயிருந்தால், இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலையிலே வழி தவறி போயிருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவரிடத்தில் ஓடி வரும் பொழுது நீங்கள் ஓடி வர மாட்டீர்களான்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் இறங்கும்படி, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நாம் அல்லவோ காத்திருக்க வேண்டியவர்கள். அவர் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் ஏமாத்திரம். ஆனால் அவர் நமக்காக காத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்களின் கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்படும்படி அவரிடத்துல ஓடி வந்துருவோமா? எங்கெங்கெல்லாம் வழி தப்பி ஓடி இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே சரணமடைந்தேன், பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் என்று ஓடி வர இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளின் வழி நாங்கள் நடந்து எங்களுக்காய் காத்திருக்கிற எங்களிடத்தில் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து சரணடைய, அதில் உறுதியாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களுக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். ஓடி வருவோம், அவரிடத்தில் சரணடைவோம். அவர் நமக்காக காத்திருக்கிற கர்த்தர். God bless you abundantly today, again and again and again and again. Amen.